வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் வண்டார் குழலி. வாருங்கள் செய்திகளை பார்ப்போம். நான் போலூர் தொகுதிக்கு டிவிகே சார்பாக வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கேன். தலைவர் அறிமுகப்படுத்தியிருப்பார் தளபதி, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் இந்த தொகுதியை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் பார்க்குறோம் இந்த தொகுதியில் அதிகபட்சமான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நானும் ஒரு யங்ஸ்டர் தான். தொகுதி மேம்பாட்டுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆல்ரெடி தலைவர் சொல்கிற மாதிரி ரெண்டு விஷயந்தான், 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. இங்கே களத்தில் டிஎம்கேவும் கிடையாது, ஏடிஎம்கேவும் கிடையாது. நம்ம களத்தில் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம், இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை உறுதி செய்ய வேண்டியது மட்டும்தான் இன்னும் பாக்கி. இந்த தொகுதிக்கு நாங்கள் எப்போதுமே கரெக்டாக வேலை செஞ்சு நான் எல்லாமே பண்ணுவோம். எனக்கு சுற்றி இத்தனை பேர் எல்லா இளைஞர்கள் தான் இருக்காங்க. தளபதி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கார். நம்ம 24ஆம் தேதி கரெக்டாக போய் வாக்களித்து அதை உறுதி செய்வோம். உங்களுக்கு போலூர் தொகுதி பற்றி என்ன தெரியும்? நீங்கள் என்ன செய்வீங்க? போலூர் தொகுதியில் நாங்கள் பார்த்த வகையில் 5 மேல்நிலை பள்ளிகள் இருக்குது. அதில் எதுலேயுமே சுகாதாரம் கரெக்டாக இல்லை, டீச்சர்ஸ் கரெக்டாக வரதில்லை, யாருமே எதுவுமே கண்காணிக்கிறதில்லை, இருந்தவங்களும் கண்காணிக்கலை. அது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் இது பேசிக் அடிப்படை ஸ்டாண்டர்ட் பேசிக் அடிப்படை ஸ்டாண்டர்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா, கல்வியை கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அதையே நீங்கள் நிறுத்தும் போது அவங்க வளர்கிறதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் எதுவுமே இருக்காது. அரசு கல்லூரி கரெக்டாக இல்லை, மருத்துவமனை கரெக்டாக இல்லை, அதுக்கு சர்க்கரை ஆலையில் மூடி வச்சுருக்காங்க, அதுக்கு நிலுவை பெண்டிங் நிறைய இருக்குது போல இருக்குது. அந்த பிரச்சனையும் இன்னும் தீர்வு காணலை. இங்கே நான் வரும்போது பார்த்தேன், ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜுக்கும் ஆக்சஸ் இல்லாமல் இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. இது எல்லாம் பேசிக் அடிப்படை கல்வி, மருத்துவம், இது எல்லாத்தையும் நாங்கள் சரி செய்வோம். இது இவங்க சார்பாக மக்கள் பிரதிநிதியாக மட்டும்தான் நாங்கள் போய் பேச போகிறோன்னே தவிர வேறு எதுக்கும் எங்களுக்கு நாங்கள் இங்கே லஞ்சம் பண்ணுறதுக்கோ ஊழல் பண்ணுறதுக்கோ நாங்கள் வரலை. நாங்களும் வரல, எங்கள் 234 வேட்பாளர்களும் வரல. அதுக்கு அவசியமும் இல்லை. நல்லதுக்காக மட்டும்தான் வருவோம். அதனால் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. வேறு தான் கேட்கணும். செய்யாத நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் இப்போ சொன்னேன் அண்ணங்கிட்ட 5 விஷயம் 6 விஷயம். அது இத்தனை வருஷமாக யாருமே செய்யலை. இதெல்லாம் தான் இவங்களோட கோரிக்கை. மக்கள் சொல்லி தானே எனக்கு தெரியும். சர்க்கரை ஆலை மூடி இருக்குது, லாங் பெண்டிங்காக இருக்குது, அடிப்படை வசதி இல்லை அப்படின்ட்டு. நான் போய் பார்த்தாலும் அவங்க சொல்லவே தானே தெரியும். ஸோ அதெல்லாமே எதுவுமே செய்யலையே. ஒரு மருத்துவமனை இல்லை. ஸோ ஒரு இது இல்லையே, ஐ மீன் அந்த சுடுகாடு இல்லையே ஃபஸ்ட்டு உங்கள் நகரத்தில். நீங்கள் வெளியே தானே போகிறீங்க. இதெல்லாம் இவங்க சொல்லி தானே தெரியும், எனக்கு தானாக தெரியாதுல்ல. நாங்கள் பார்த்தோம், எலக்ட்ரிக் சுடுகாடு இல்லை. நீங்கள் சொந்த ஊர் என்ன ஊர்? ஏன் சொந்த ஊருங்களா? இங்கே தான் பூர்வீகம். எங்கள் அம்மா ஊர் திருவண்ணாமலை. ஏன்னா இந்த தொகுதியில் போலூர் தொகுதி வந்திருக்கீங்க. இந்த தொகுதிக்கு நீங்கள் முன்ன தொடர்ந்து செய்யணும்னுக்காக கண்டிப்பாக இங்கே தான் இருப்போம். நாங்கள் ஜெயித்தோம். நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். இது எங்கள் ஊர் தான். நீங்கள் ஏன் பிரித்து பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. இல்லை, இப்போ நீங்கள் அதனால் கேட்குறேன். நான் அங்கே இருந்தேன், இங்கே தான் பூர்வீகம். எனக்கு படிக்க போனோம், அங்கே தொழில் பண்ணுறோம், திருப்பி வரோம். தலைவர் ஆணை போடுறாரு, இங்கே உங்கள் ஊர் தானேப்பா, போய் பாருப்பா, எல்லோரும் இருக்காருன்றா. எங்களுக்கு தொடர்புக்கு நாங்கள் வரோம். நீங்கள் தான் பிரித்து கொடுக்குறீங்களே எங்களை. நானும் கேட்குறேன், நீங்கள் இந்த ஊருக்காரன்றது தெரியணும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுமே. மீடியா வாயிலாக தெரியட்டும். கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நான் வெளியூர்காரன் இல்லை, இந்த ஊருக்காரன் தான். இங்கே இருக்க எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிடுச்சு. மற்ற வேறு யார் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஊருக்காரன் தான் நான். கண்டிப்பாக இதுதான் எங்கள் பூர்வீகம். அது எல்லாருக்கும் தெரியும். பூர்வீகம் இல்லாமல் நீங்கள் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்களும் சொல்லுங்கள், எல்லா மக்களுக்கும் தெரியாதவங்களுக்கும். தொகுதிக்கு புதுசாக எதுனா நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்குது. நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். முதல்ல பேசிக் எல்லாருக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட், அடிப்படை தேவைகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே அதுக்கு அடுத்து நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம். மக்களே நமக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க, மக்களே ஐடியா கொடுக்க போகிறாங்க. இது அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சிட்டிங்கனாலே போதுமே. அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்தது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக் நம்ம முடிச்சிடுவோமே எல்லாத்தையும். இப்போ இது தவறு இருக்குன்றீங்க. உங்கள் கருத்து புதுசாக எதுனா? என்னோட அடிப்படையே ஃபஸ்ட்டு பேசிக் முடிக்கணும்ல ஐயா. நம்ம அதை முடித்தா தான் அடுத்ததுக்கு யோசிக்கணும். நான் இப்போ சரி எனக்கு புதுசாக வேறு எதாவது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு போயிட்டு நான் மக்கள் என்ன கேட்பாங்க? முதல்ல அடிப்படையை முடிங்க, அடுத்ததுக்கு ஏங்க இதுக்கு போகிறீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. அது எதுக்கு? முதல்ல இதெல்லாம் முடிப்போம், அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். நல்லது மட்டும்தான் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், வேறு எதுக்கும் இல்லை. கொள்கையை மக்களுக்கு எப்படி சேர்க்க போகிறீங்க? அதுக்கு நிறுத்தி என்ன?
எங்கள் கொள்கை ஆல்ரெடி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான். எல்லா உயிரும் சமம், ஜாதி இனம் மொழி அதெல்லாம் கிடையாது. மனிதனாக பிறந்த எல்லாரும் சமம் தான். அது உங்கள் வாயிலாங்க நாங்கள் சேர்க்குறோம். எங்கள் தலைவர் சேர்க்குறாரு, பொதுச் செயலாளர் சேர்க்குறாரு, எங்கள் மாவட்ட செயலாளர் சேர்க்குறாரு, எல்லாருக்கும் நாங்கள் இதே தான் சொல்கிறோம். எல்லாருமே எங்களுக்கு சேம் தான். எங்களுக்கு தனியெல்லாம் கிடையாது. மனுஷனாக பிறந்தால் எல்லோரும் ஒன்று தான், எல்லோரும் சேம் தான். இதுதான் எங்கள் முதல் கொள்கை. இந்த போலூர் தொகுதி வந்து விவசாயம் சார்ந்த தொகுதி. இந்த விவசாய முன்னேற்றத்துக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? விவசாய முன்னேற்றத்துக்கு என்ன நீங்கள் சொல்கிற முதல்ல எங்கள் விவசாயத்துலேருந்து எங்கள் கரும்பு பண்ணுறாங்கல்ல, அதை எத்தனை கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போய் தள்ளி கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ல. ஸோ இப்போ அந்த சக்கரை ஆலையை, பழைய சக்கரை ஆலையை திறந்தா அது யார் திட்டம் வச்சுருக்கீங்க? நாங்கள் சட்டமன்றத்தில் பேச போகிறோம். லாங் பெண்டிங் இருக்குது, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா அது வேஸ்ட்டாக தானே போகுது. ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணால் யாருக்கு யூஸ் ஆகும்? நீங்கள் சொல்கிற விவசாயிக்கு தானே யூஸ் ஆகும். அதுதாங்க ஃபஸ்ட்டு. அவங்க நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்க போகிறோம்ல. 80% அவங்க தான் இருக்காங்க. இவ்வளோ பார்த்தா எங்களுக்கு அது பார்த்துருக்க மாட்டோமா? ஸோ அவங்களுக்கு நல்லது வச்சுருக்கோம். அவங்க தான் ஃபஸ்ட்டு.